சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ட் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. பகல்காம் தாக்குதல், பறிபோன 26 உயிர்கள். தீவிரமெடுக்கும் இந்தியா பாகிஸ்தான் மோதல். 64 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அதிரடி மாற்றங்கள். Terrorism will not go unpunished. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்றான பகல்காம்ல கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது 22ஆம் தேதி மதியம் நடந்த தீவிரவாத தாக்குதல்ல அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் எந்த காரணம் என்னன்னே தெரியாம சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதுவும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கண்முன்னாடியே சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம்ங்கிறது இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அந்த சம்பவத்தோட தொடர்ச்சியா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட மோதல் அப்படிங்கிறது தீவிரம் எடுக்க தொடங்கி இருக்கு. இது அடுத்த போரை நோக்கி போகுமா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. அந்த 26 உயிர்கள் பறிபோனதும் இதற்கு காரணம் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா பாகிஸ்தானை சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாமே வெளியிலேந்து வந்தாங்கன்னு பாகிஸ்தானை கை காட்டுறது அவங்களுக்கு ரொம்ப சுலபமான காரியமா போயிடுச்சு. இந்தியால சிறுபான்மையினர் மேல இருக்கக்கூடிய தாக்குதல்ங்கிறது அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி பல்வேறு காரணங்களை அடுக்கி இதெல்லாம் இந்தியாக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள், இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு இந்தியாவை நோக்கி கை காட்டினார். ஆனா தொடர்ந்து பாகிஸ்தான் தான் இந்த மாதிரியான அட்டூழியங்களை இந்தியா நோக்கி செய்து இந்த மாதிரியான மதவாத பிரச்சாரங்களை முதல்ல நிறுத்தணும்னு இந்தியாக்குள்ளேயும் குரல்கள் வந்தது. காரணம், இந்திய அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாலும் இந்துக்கள் மட்டும்தான் குறிவைத்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, சிறுபான்மையினர்களே இஸ்லாமியர்களா இருந்தா அவங்க விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான மத ரீதியான பிரச்சாரங்கள் இந்தியாவுக்குள்ளேயும் முன்வைக்கப்பட்டது. அதனால மதங்களை தாண்டி இது இந்தியாங்கிற அடிப்படையில எல்லாரும் ஒன்றிணையணும்னு இந்த தாக்குதலுக்கு தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்கள்லையும் கடுமையான கண்டனங்களும் ஒன்றிய அரசோட துணை நிற்போம்னு தமிழ்நாடு முதல்வரும் சொன்னாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் 1960ஆம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம், புல்வாமா தாக்குதல், யுரி தாக்குதல்னு பல்வேறு தாக்குதல்கள், போர்கள், கார்கில் போர் மாதிரியான இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பல தாக்குதல் போர்களை தாண்டி இந்த இரு நாடுகளும் கடந்து வந்தாலும் அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம்ங்கிறது ரத்து செய்யப்படவே இல்லை. ஆனா 64 ஆண்டு காலம் கடந்து வந்த அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம்ங்கிறது இந்த பகல்காம் தாக்குதல் காரணமா ரத்து செய்யப்பட்டிருக்கு. சிந்து நதிநீர் பாகிஸ்தானுக்கு போறதையும் இந்தியா தடுத்து நிறுத்தி இருக்கு. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லக்கூடிய சிந்து நதிநீர் ஒப்பந்தம்ங்கிறது 1960ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கையெழுத்தாகுது. இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம்ங்கிறது என்ன, எதன் அடிப்படையில் இது உருவானது அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1947 சுதந்திரத்துக்கு பிறகாக இந்தியாவும் பாகிஸ்தானும் இரு நாடுகளா புரிஞ்சோனே இந்த இரு நாடுகளுக்கு இடையே ஓடக்கூடிய சிந்து நதிநீர்ல பிரச்சனை வருது. இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணியை விட மாட்டேங்கிறாங்க, அப்பப்போ நிறுத்திடுறாங்க, தடுத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் வைக்குது. இதற்காக ஐநா வரைக்கும் பாகிஸ்தான் போய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதற்காக இரண்டுக்கும் இடையில, இரு நாடுகளுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ணணும், இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு காரணம்னு 1954 பேச்சுவார்த்தை தொடங்கினதா சொல்லப்படுது. இரு நாடுகளுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தி 1960 செப்டம்பர் 19ஆம் தேதி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கையெழுத்தாகுது. இதுக்கு யாரு மத்தியஸ்தம் பண்ணனா, உலக வங்கி மத்தியஸ்தம் பண்ணி இரு நாடுகளுக்கும் இடையில அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை சைன் பண்றாங்க. இதுல என்ன அப்படின்னா 6 கிளை நதிகளுடன் கூடிய இந்த சிந்து நதியில கிழக்கே இருக்கக்கூடிய 3 நதிகள் இந்தியாவுக்கும், மேற்கே இருக்கக்கூடிய 3 நதிகள் பாகிஸ்தானுக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்படுது. இதுல கிழக்கே இருக்கக்கூடிய சட்லேஜ், ஃபியாஸ், ராவி இந்த 3 நதிகளும் இந்தியாவுக்கும், மேற்குல இருக்கக்கூடிய சிந்து, ஜீலம், சனாப் இந்த 3 நதிகளும் பாகிஸ்தானுக்குன்னு சொல்றாங்க. இந்த கிழக்கு நதியா இருக்கக்கூடிய இந்த 3 நதிகள் எந்த நிபந்தனைகளும் இல்லாம முழுசா இந்தியாவுக்கு சொந்தம். ஆனா மேற்குல இருக்கக்கூடிய இந்த 3 நதிகள் பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொன்னாலும் மக்களுடைய வசதி
வசதிகளுக்கு, மக்கள் இந்த குடிநீருக்கோ இல்லைன்னா அவங்களுடைய வசதிகளுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கோ, மின்சாரம் எடுத்துக்கிறதுக்கோ இந்தியாவுக்கு ஒரு சில உரிமைகள் அப்படிங்கிறது இந்த மேற்கு நதிகள் மூணுத்திலுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டாலுமே சிந்து நதிநீர்ல வந்து 20% மட்டும்தான் இந்தியாவுக்குன்னு, 80% அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்குன்னு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுது. இந்த ஒப்பந்தம் படி என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல திடீர்னு ஏதாவது ஒரு கட்டுமானம் பண்றதோ இல்ல வேற ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யறது அப்படின்னாலோ இரு நாடுகளும் சேர்ந்து பேசி அதன் மூலமா தான் மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரணும். இதுக்காக ஒரு ஆணையமும் அமைக்கப்பட்டது. வருடா வருடம் இந்த ஆணையம் வந்து கூடும். சிந்து நதிநீருக்கான அந்த கமிட்டி அப்படிங்கிறது கூடி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த ஒப்பந்தத்துல மாற்றங்கள் கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு வருஷம் பாகிஸ்தான்லயும் ஒரு வருஷம் இந்தியாவிலையும் நடக்கும். எப்பெல்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை, போர் மாதிரியான விஷயங்கள் வருதோ அப்பெல்லாம் சிந்து நதிநீரை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் இந்தியாவில் எப்போயுமே ஒழிக்கும். புல்வாமா, உரி தாக்குதல், இந்த மாதிரியான மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் அப்பெல்லாம் ரத்தமும் நீரும் ஒன்றாக போக முடியாதுன்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல தலைவர்கள் இந்த பேச்சை எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த பஹல்காம் தாக்குதல்லையுமே இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேரால மேற்கோள் காட்டப்பட்டது. ரத்தமும் நீரும் ஒன்றாக செல்ல முடியாது அப்படின்னு. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகாக சவுதி அரேபியாவுக்கு அரசுமுறை பயணமா போயிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாதியில இந்த பயணத்தை நிறுத்திட்டு வராங்க. அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் அப்படிங்கிறது கூடுது. அங்க சில முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. அங்க எடுத்த முடிவு தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறத நிறுத்தி வைக்கிறது. என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுக்கான விசா அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கணும். பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்திற்குள்ள இந்தியாவிலிருந்து வெளியில போகணும். அந்த அட்டாரி வாகா எல்லைன்னு சொல்லக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் எல்லை அப்படிங்கிறது மூடப்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான பல நடவடிக்கைகள், முடிவுகள் அப்படிங்கிறது அந்த அமைச்சரவை குழு கூட்டத்தில் எடுக்கப்படுது. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த விசா 27ஆம் தேதி வரைக்கும் தான் செல்லும். அதுக்குள்ள எல்லாரும் வெளியில போயிடணும். அப்படியே மருத்துவ விசால வந்திருந்தாலும் அவங்களுக்கு 2 நாள் நீட்டிப்பு கொடுத்து 29ஆம் தேதி வரைக்கும் உள்ள இருக்கலாம். 29ஆம் தேதி வரைக்கும் அவங்களும் வெளியில போயிடணும் அப்படிங்கிற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகம் மூடப்படும்னு, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களும் இந்தியாவிற்கு வந்துருவாங்கன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு எதிரான தன்னுடைய நடவடிக்கையை இந்தியா தீவிரப்படுத்துச்சு. இதை தீவிரப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த முடிவை அமல்படுத்தவும் செஞ்சாங்க. அதன் விளைவாக தான் சிந்து நதிநீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு போறது நிறுத்தப்பட்டது. இது நிறுத்தப்பட்ட உடனே பாகிஸ்தான்லையும் எதிர் விளைவுகள் வரதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சிந்து நதிநீரை நிறுத்தினது இதை நாங்க வந்து ஒரு போர் மாதிரி பார்க்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் ஒரு சில நடவடிக்கைகளை இந்தியாவுக்கு எதிராக எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடைப்பட்ட எல்லா வர்த்தகத்தையும் நிறுத்தி வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போறப்போ 1972 சிம்லா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. அதன்படிதான் வந்து இந்த போர்கள்ல அந்த படைகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை நாங்க வந்து இப்போ நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பல அதிரடி அறிவிப்புகளை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிடம் வரையிலான அப்டேட்ஸ் தான் இது. ஏன்னா 5 நிமிடத்துக்கு ஒருத்தரை பாகிஸ்தானா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ராஜாங்க ரீதியிலான பல முடிவுகளை, அதிரடி முடிவுகளை திடீர்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில இந்தியாவை சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர் ஒருத்தவரை பாகிஸ்தான்ல எல்லை தாண்டியதா சொல்லி பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கைது நடவடிக்கைங்கிறது இந்தியாவால கடுமையான கண்டனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அவருடைய வாக்கி டாக்கி முதல் கொண்டு எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏற்கனவே தீவிரமான ஒரு சூழல் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவை சேர்ந்த பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் கைது பண்ணியிருக்கிறது. இது மேலும் பாகிஸ்தான் மீதான இந்தியாவுடைய கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய நடவடிக்கையா தான் பார்க்கப்படுது. முப்படை வீரர்களும் தயாரா இருக்கணும்னு இந்தியா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியான அறிவுறுத்தல்கள் பாகிஸ்தான் தரப்புலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் இதுக்கு சரியான பதிலடி கொடுப்போன்னு பீகார்ல இன்னைக்கு நடந்த அரசு நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப காட்டமான பதில்களை வந்து பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருந்தாரு. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெரும்பாலும் அரசு நிகழ்ச்சிகள்ல ஹிந்தியில பேசக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு ஆங்கிலத்துல உரை நிகழ்த்தியிருந்தாரு. இந்த ஆங்கில உரைங்கிறது எப்படி எல்லாராலையும் சொல்லப்பட்டதுன்னா, இதை உலகத்திற்கே அவர் சொல்லக்கூடிய ஒரு நியூஸா பாக்குறாரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த பஹல்காம் சம்பந்தமான விஷயத்தை இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு பிரதமர் மோடி அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது. இது எல்லாருக்குமே நாங்க பதிலடி கொடுப்போம். இதுல ஈடுபட்டவங்க மட்டும் இல்லாம பின்னணியில இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறதையும் தேடி அவங்களுக்கும் தகுந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படும்னு இந்த பஹல்காம் தாக்குதல் குறித்து மிகவும் காட்டமான பேச்சு அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடியால் முன்வைக்கப்பட்டது. குடியரசுத்
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கிட்ட உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறது ஆலோசனை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. இப்படி இந்தியா அடுத்ததா பாகிஸ்தான் மீது என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள போறாங்க, ராஜாங்க ரீதியாவா இருக்கட்டும் இல்லைன்னா ராணுவ ரீதியாவா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் அடுத்து எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே நேரம் பாகிஸ்தானும் வந்து இந்த சிந்து நதி நீரை நிறுத்தினது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளா மாத்திருக்காங்க. ஏன்னா இந்த சிந்து நதி நீர் நிறுத்தம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும்னா 93%, 90% மேற்பட்ட நீர் ஆதாரம்ங்கிறது இந்த சிந்து நதி நீரை நம்பி தான் வந்து பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த நீரை நிறுத்திட்டோம் அப்படின்னா விவசாயமா இருக்கட்டும், மக்கள் பயன்பாடா இருக்கட்டும், மின் உற்பத்தியா இருக்கட்டும், இப்படி பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த உணவு உற்பத்தியிலிருந்து அவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்திலிருந்து எல்லாமே பாதிக்கப்படுங்கிறதுனால சிந்து நதி நீர் நிறுத்தினதுங்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு தலையில வந்து ஒரு பேரிடியாவும் பேரிழப்பாவும் பார்க்கப்படுது. அதனாலதான் அதை பாகிஸ்தான் பொறுத்து கொள்ள முடியாம இதை நாங்க ஒரு போரா பார்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 64 வருடங்கள்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பல முரண்களும் பல போர்களும் பல தாக்குதல்களும் நடந்தாலும் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தாம இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறத இந்தியா எந்த அளவுக்கு இந்த இஷ்யூவை சீரியஸா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு மேல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட மூவ்மெண்ட் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் வைக்கப்படுது. இந்தியாவால தன்னிச்சையா இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி முடியாது, இது இரு தரப்புக்கும் இரு நாட்டுக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். 2 நாடும் தான் அதுல ஏதாவது ஒரு மாற்றமோ இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா 2 தரப்பும் சேர்ந்து பேசணும். இந்தியாவால தன்னிச்சையான முடிவு எடுக்க முடியாதுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு சாரார் என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமா இந்தியாவால இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும், அது மட்டும் இல்லாம இது சரியான முடிவும் கூட. இந்தியா மீது ஒரு தீவிரவாத தாக்குதலையோ இல்லை அந்த ஒப்பந்தத்தில் அடிப்படை நிபந்தனைகள்னு இருக்கும், அது எல்லாத்தையும் மீறி பாகிஸ்தான் இந்தியாவில் ஒரு தீவிரவாத தாக்குதலை முன்னெடுக்கும் பொழுது நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது, இதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது, இது தேசிய அளவில் ஐநாக்கு போனாலும் நம்மளால ஆர்கியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை இன்னொரு சாரார் முன்வைக்கிறாங்க. உலக நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் இந்தியாவுக்கு இதில் பக்கபலமாக இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய அதாவது பாகிஸ்தான் தவிர மற்ற அனைத்து தூதரகர்களையும் டெல்லியில் வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மத்திய அரசு சார்பில் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து பாகிஸ்தானுக்கு எங்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கு, நாங்கள் இதை எப்படி கொண்டு போகிறோம், இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்புக்காக தான் இந்த தூதரகர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இருக்கிறதா சொல்லப்படுது. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட விஷயத்தை மேலும் தீவிரமாக்குமா இல்லை சுமூகமான முறையில் இது பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படுமா, அதற்கு அந்த 26 அப்பாவி உயிர்களையும் கொன்ற கொடூரர்களுக்கு தக்க தண்டனை அளிக்கும் வரையிலாவது இது சரியான முறையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அமைதி ஆகாது. இந்தியா அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்த பிறகுதான் அமைதியாகும் அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.